கல்லணையிலேருந்து ஒரு கால்வாய் வெட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. நம்ம நில அமைப்பு பார்த்திங்கன்னா கடற்கரை நோக்கி ஒரு சரிவு. அப்போ வாய்க்கால் வெட்டினோன்னா கான்டூர் வாய்க்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பக்கம் மட்டும்தான் தண்ணீரை கொடுக்கணும். இந்த 90 டிஎம்சியை பத்திரமா உபயோகப்படுத்துறது நல்லா எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணுன்னு கல்லணை கால்வாயை வடிவமைக்கிறார். அவர் வடிவமைச்சப்போ 109 கிலோமீட்டர். அதில் ஒரு 2,36,000 ஏக்கர் பயிராகிற மாதிரி அதுக்கு அந்த தண்ணீரை கொடுக்க முடியும்னு ஐடியா பண்ணுறாரு. அப்போது கல்லணை தலைப்பு பார்த்திங்கனாக்கா 6 கண் இருக்கும். அதுக்குள்ளே மண் உள்ளே போயிடக்கூடாது. டிசைன்டு கனாலு. அது எக்ஸ்ட்ரா தண்ணீரை வெளியிலேருந்து அந்த மேட்டு பகுதியில் இருக்கிற தண்ணி கிராஸ் ஆகிறதெல்லாம் கீழ் நோக்கி போயிடணும். ஏன் விடக்கூடாதுன்னா இது மனிதனால் வெட்டப்பட்டது. இதில் மழைநீர் சேர்ந்துச்சுன்னா தண்ணீர் அதிகமான வாய்க்கால் உடஞ்சிடும். 109 கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா உலகின் அத்தனை வகையான விவசாய கட்டுமானங்கள் எல்லாமே பார்க்கலாம். ஒரு 1000க்கும் மேற்பட்ட கட்டுமானங்கள் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா வெட்டிக்காடு அக்விடக்டும் அக்னியார் அக்விடக்ட். வெட்டிக்காடு ரொம்ப முக்கியம். ஏன்னா கல்லணையில் தரை மட்டத்தில் ஆரம்பிக்கிற வாய்க்கால் தஞ்சாவூர்கிட்ட வர்றப்போ 30 அடி பள்ளத்தில் போவோம். எல்லோரும் கூட சொல்லிக்குவாங்க இந்த வாய்க்கால் புதுக்கோட்டை மகாராஜா இடம் கொடுக்காதால அந்த பக்கம் போகலன்னு. அப்படிலாம் இல்லை. புதுக்கோட்டை சைடு போகணுன்னா நம்ம சோழகம்பட்டி பூதலூர்லேருந்து வாய்க்காலை இன்னும் கொஞ்சம் மேற்கால திருப்பியிருக்கலாம். திருப்பினாக்க சண்முகா காலேஜுக்கிட்டலாம் கிட்டத்தட்ட 150 அடி வெட்ட வேண்டிய கண்டிஷன் வந்திருக்கும். அதனால் என்ன செய்கிறாரு, தஞ்சாவூருக்குள்ளேயும் போகணும். தஞ்சாவூரில் பக்கத்துலேயே நீங்கள் வெண்ணார் இருக்குது. அதனால் வெண்ணாருக்கு மேற்க வெண்ணாருடைய வலது பக்கத்தில் கல்லணை கால்வாயை சிட்டிக்குள்ளே வர்ற மாதிரியே ஐடியா பண்ணுறாரு. இன்று நான் இந்த கல்லணை கால்வாயிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். இது உருவானதுக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு. இது உருவாக்கியவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள். 100 ஆண்டுகளுக்கு முன்னே பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களால் வடிவமைக்கப்பட்டு கல்லணையிலிருந்து கல்லணை கால்வாய் என்ற பகுதியை பிரித்து உண்மையிலே பெரிய வரப்பிரசாதமாக எங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, சேதுவாசத்துலம் பகுதி விவசாயிகளுக்காக. இன்றைக்கு நாங்கள் இது முழுக்க பார்த்திங்க அப்படின்னா 100 வருடங்களாக 3 போகமும் விவசாயத்துக்கே பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இந்த கல்லணை கால்வாய் அமைக்காமல் இருந்திருந்தால் உண்மையிலே பார்த்திங்க அப்படின்னா ராமநாதபுரத்தில் மோசமான நிலைமையை நாங்கள் சந்திச்சிருந்திருப்போம். 100 ஆண்டுகளுக்கு முன்னே இந்த கல்லணை கால்வாய் அமைப்பதற்கு எங்களுடைய முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நிலத்தையே தானமாக கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். இன்றைக்கி நாங்கள் நன்றி சொல்லணும்னா அந்த மூதாதையர் விவசாயிகளுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா அன்றைக்கு வானம் பார்த்த பூமியாக இந்த விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு தாங்க இந்த கல்லணை கால்வாய் பகுதி விவசாயிகள். ஆனால் இன்றைக்கு 100 ஆண்டுகளாக தொடர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா விவசாயிகள் 3 பக்கம் நெல், கரும்பு, வாழை இப்படி பல்வேறு விதமான பயிர்களை சாகுபடி செய்ய இந்த ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கல்லணை கால்வாய் இன்று மிகவும் கிட்டத்தட்ட இன்னும் பல நூற்றாண்டுகள், அதாவது உலகம் அழியும் வரை இந்த கல்லணை கால்வாய் எங்களுக்கு உயிர் கொடுத்து கொண்டு இருக்குது என்று சொன்னால் உண்மையிலே பெரிய எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இதை வச்சு தான் ஒட்டுமொத்த டெல்டா பகுதியே இன்றைக்கு இயங்கிக்கிட்டு இருக்கு. கல்லணை கால்வாய் உண்மையிலே எல்லோருக்கும் சோறு போடக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுத்துருக்குது. அதற்கு பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் வடிவமைக்கப்பட்ட இந்த கல்லணை கால்வாய் கல்யாணோட வாய்க்கால், திருமங்கலக்கோட்டை வாய்க்கால், வடகாடு வாய்க்கால் இப்படி பல்வேறு விதமாக பிரித்து ஒவ்வொரு பகுதியாக இந்த சூழலை உருவாக்கி தந்தவர்கள் அவர்கள் தான். அவர்களால் இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா இது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு ப்ளஸ் தான். இனிமேல் வருங்காலங்களில் பார்த்திங்க அப்படின்னா இந்த நீர் கல்லணை கால்வாய் எங்களை தொடர்ந்து, ஏன்னா காவிரி வெண்ணாறு வெட்டாறு போகிற தண்ணி பூரா எங்கே போகுது அப்படின்னா கடலுக்கு போகுது மிஞ்ச தண்ணீர். ஆனால் இது அப்படி கிடையாது. ஒரு சொட்டு நீர் கூட வீணாக பயிரை சாகுபடி செய்யக்கூடிய சூழல் உருவாகுது என்பதுனா இது பெரியதாக எங்களுக்கு நாங்கள் இப்போ பார்க்குறோம். இந்த மாதிரி விஷயங்களை வேறு எங்கேயுமே தமிழ்நாட்டிலே வேறு எந்த அகில இந்திய அளவில் இங்கே பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு கல்லணை கால்வாய். ஏன்னா இனிமேல் வருங்காலங்களில் செய்வார்களா என்றால் செய்ய முடியாது. காரணம் அந்த அளவுக்கு இதை வடிவம் வைத்து கொண்டு எங்களுக்கு எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை தீர்த்திருக்கிறார்கள் என்பது மிகப்பெரியது. இதனால் நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு தாலுக்காவிலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு விவசாயியின் பொருளாதார வளர்ச்சியை அடைவது மட்டுமல்ல ஒட்டுமொத்த விழிப்புணர்வை கொண்டு வந்திருக்காங்க இந்த கல்லணை கால்வாய் அமைத்ததுனால. அதனால் அவர்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு தான் நாங்கள் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா
இங்கே தஞ்சையை வந்து பெரிய கோயிலை வந்து ராஜராஜ சோழன் கட்டி 1000 ஆண்டுகளுக்கு முன்னே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை விட உண்மையில் அவனையும் நாங்கள் பாராட்டுறோம், அந்த ராஜராஜ சோழனையும். அதை விட இந்த கல்லணை வடிவமைத்து கொடுத்த இந்த ஆங்கிலேயர்களை தான் நாங்கள் பாராட்டுறோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சுருக்கிறார்கள். அதே போன்று தான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விவசாயி நாங்கள் பயன்பெறக்கூடிய சூழலை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். எனவே இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து வடிவமைப்பு கொடுத்து அவங்க ஆங்கிலேயர்களுக்கு முதல்ல நன்றிக்கடன் பட்டவர்களாக நாங்கள் இருக்கணும். இன்றைக்கு உள்ள 100 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த விவசாயத்தை நாங்கள் வந்து தொடர்ச்சியை செய்யக்கூடிய சூழலை உருவாக்கி தந்த எங்கள் முன்னோர் இருக்கிறார்கள் விவசாயிகள், அவர்களை தான் நாங்கள் பாராட்டணும். உண்மையிலே நன்றி கடன் பெற்றிருக்கிறோம். காவிரி ஆற்றின் குறுக்கே மிகப்பெரிய கட்டுமானமாக அமைந்துள்ளது மேட்டூர் அணை. இன்றைய சேலம் மாவட்டத்தில் இருக்கின்றது. 1925ஆம் ஆண்டு தொடங்கி 1934ஆம் ஆண்டு நிறைவு பெற்றது. கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளில் 4,5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அன்றைய ஆங்கிலேய WM எல்லிஸ் என்பவரால் உருவாக்கப்பட்ட ஒரு பெரும் அணை மேட்டூர் அணை. இந்த மேட்டூர் அணையிலிருந்து பிரியக்கூடிய பல ஆறுகள், கால்வாய்கள் எல்லாம் தஞ்சை பகுதியை வளங்குளிக்கக்கூடிய ஒரு விவசாய மாவட்டமாக மாற்றியது. தஞ்சாவூர் மட்டுமல்ல, திருச்சி, கரூர் போன்ற பல இடங்களுக்கும் நீரை பிரித்து அனுப்புவதில், மேலாண்மை செய்வதில் இந்த மேட்டூர் அணை என்பது மிக சிறந்த ஒன்றாக நமக்கு காணப்படுகின்றது. அந்த வகையில் மேட்டூரிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு கால்வாய் கல்லணை கால்வாய். கல்லணை கால்வாயுடைய பெரும்பகுதி கடைமடை பகுதிக்கு, தஞ்சை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இது கிட்டத்தட்ட பூதலூரிலிருந்து பாறை பகுதியில் வெட்டி எடுக்கப்பட்டு தஞ்சை பெரிய கோயிலை ஒட்டி தென்புறத்தில் அமைந்துள்ள பழைய அகழியோடு இணைத்து புதாறு கால்வாய், புதாறுன்னு நம்ம அங்கே சொல்கிறோம், அது கல்லணை கால்வாய். ஆங்கிலத்தில் ஜிஏ கனால், நம்ம ரோடு கூட ஜிஏ கனால் ரோடுன்னு தான் சொல்லிகிட்ருக்குறோம். கிராண்ட் அணைக்கட் சேனல் அப்படிங்கிறனால ஜிஏ கனால் ரோடு அப்படிங்கிற பேரும் நமக்கு இருக்குது. இந்த கல்லணை கால்வாய் திட்டத்தால் ஒரத்தநாடு, பேராவூர்ணி, சேதுபாவசத்திரம் இந்த பகுதி எல்லாமே மிக பெரும் பயனை பெற்று வருகின்றது. அந்த வகையில் நீர் மேலாண்மைக்கு பழந்தமிழர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அதே போன்ற ஒரு முக்கியத்தை கொடுத்து ஆங்கிலேயர் காலத்திலும் செய்யப்பட்டுள்ள இந்த பணி என்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது.